3 டேஸ் லீவ் விட்டதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னோடனே என்னோட பாப்பாவுக்கு வந்து காலையில் சீக்கிரமாகவே இன்றைக்கி எழுந்துட்டா. எழுந்ததுலேருந்தே வந்து அம்மா இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுறவா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தா. நான் கூட வந்து லீவ் போடுறதுக்கு சரி போ அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவேன். பட் அவங்க அப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டார். அவர் ரொம்ப வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லீவ்லாம் போடவே விட மாட்டார். பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து இருப்பார். அதனால் நீ உங்கள் அப்பாட்ட கேட்டுக்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நேற்றுமே அவளுக்கு கொஞ்சம் வந்து நைட்டு கொஞ்சம் உடம்பு இல்லை. அவளுக்கு சாப்பிட்டது எதுவும் செமிக்கலையா என்னன்னு தெரியல. நைட் வந்து கொஞ்சம் வாமிட் எடுத்தா. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த செரிமான மருந்து வாமிட் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு சரியாயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து எனக்கு வயிறு வலிக்குது அப்படி இப்படின்னு வந்து சும்மா ஃபேக்காக வந்து காரணம்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தா. ஒரு வழியாக வந்து சமாதானப்படுத்தி நீ போயிட்டு வா இன்னைக்கு ஸ்கூலுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்கூலில் வந்து காம்படிஷன் வந்து இருக்குது போல். ஸோ அதனால் பார்ட்டிசிபேட் பண்ணனால ஜாலியாக வந்து போயிட்டு வந்துடுவாங்க. அந்த கிளம்புற வரைக்கும் தான் அந்த வந்து அடம் பிடிக்கிறது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த கிளம்பும் போது அம்மா பாய் பாய் டாட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் வந்து போவாங்க. இது வந்து எப்பயுமே வந்து நடக்கிறது தான். அதனால வந்து நாங்கள் அடித்து பற்றி விட்டுறது, ஒழுங்காக ஸ்கூலுக்கு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கு மெனு வந்து காலையிலேக்கு ஓவர் நைட்டு ஓட்ஸும் பச்சை பயிரும் வந்து வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அத்தை மாமா வந்து பொங்கல் வந்து சாப்பிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸு சாம்பார் மதியத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரசம் வந்து கூட வந்து வச்சுருந்தேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன மெனு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.